வணக்கம் வணக்கம் மக்களே, உங்கள் இயற்கை சுதர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன முக்கியமான டாபிக்னா, இந்த H1B விசா தான். H1B விசா வந்து அங்கே இருக்கிற இப்போ வேலை செஞ்சுன்னு இருக்கிற, அதாவது நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து இந்த புதிய ரூல்ஸ் வந்து செல்லாது. இங்கேருந்து இனிமேல் போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரூல்ஸ், அதாவது $1,00,000 வந்து தர வேண்டியது வந்து இங்கேருந்து புதுசாக போகக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான். அதுவும் எஸ்பெஷலி இந்தியன்ஸு ஐடி கம்பெனிக்கு போகிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி அங்கே இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அங்கே இருக்கிறவங்களும் வேலை இல்லாமல் 3 மாதம் சும்மா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அமுச்சு விட்ருவானுங்க, இந்தியாவுக்கு அமுச்சு விட்ருவாங்க. அதனால் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. என்ஆர்ஐ அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இப்போ வந்து ஜப்பான் வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 5,00,000 பேர் இந்தியன்ஸை வந்து அங்கே வந்து எடுக்கிறதா வந்து பேசிட்டாங்க. இன்னும் கூடிய விரைவில் வந்து ஐடியில் வந்து ஆஃபர் வரும். ஜப்பான்லேருந்து ஆஃபர் வந்து கண்டிப்பாக வருது. அதேமாதிரி நியூசிலாண்டு வந்து இந்தியன்ஸுக்கு வந்து விசா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஓகே தான். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கம்மியாக ஒரு சின்ன கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு முதற்கொண்டு $4,000 வருது. அதனால் நல்ல பே இருக்கும் நியூசிலாண்டில்.